State of equilibrium. In a reversible reaction, both forward and backward reaction takes place simultaneously. Reversible reaction என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா forward and backward reaction at a time நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. When the rate of the forward reaction become equal to the rate of the backward reaction, then no more product is formed. Forward reaction இருக்கிற ரேட்டும் backward reactionோட ரேட்டும் சேம் டைமில் இருந்ததுன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ வந்து பி ஒரு ரேட்டில் ஃபார்ம் ஆகுது, பி அகெயின் ஒரு ஒரு ரேட்டில் ஏஆ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்குமே தவிர்த்து ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. This stage of the reaction is called equilibrium state. இந்த ஸ்டேட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா equilibrium stateன்னு சொல்கிறாங்க. After this stage, no net change in the reaction can occur and hence in the amount of the reactants and products. இந்த ஸ்டேட்டை அட்டைன் பண்ணதுக்கு அடுத்து எந்த ஒரு சேஞ்சுமே ரியாக்ஷனில் இருக்காது. ரியாக்டன்ட்டோடையும் ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அமௌண்ட், அது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணதுக்கு அடுத்து. Since this equilibrium is attained in a chemical reaction, it is called a chemical equilibrium. Chemical equilibrium ஒரு லெசன் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் படிக்கலாம். ஈக்குலிபிரியம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் அட்டைன் ஆகிறதுனால அது கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க. கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா it is a state of a reversible chemical reaction in which no change in the amount of reactants and products takes place. கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு என்ன சொல்கிறோம்னா ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன், நல்லா நோட் பண்ணிக்கணும். ரிவர்சபிள் ரியாக்ஷனில் ரியாக்டண்ட்டும் ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து எந்த ஒரு சேஞ்ச் ஆகுமே இருந்துச்சுன்னா அதான் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் forward reaction is equal to rate of backward reaction. இது அதுக்கு கண்டிஷன். Explanation. Initially the rate of the forward reaction is greater than the rate of the backward reaction. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இனிஷியலாக வந்து ஏ வந்து பியாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, ஏவோட ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகவே ஆகிருக்காது, ரியாக்டன்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் போகும் than the rate of backward reaction. However, during the course of a reaction, the concentration of the reactants decreases. ஆனால் ரியாக்ஷன் போக போக என்னாகும், ஏவோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். Since the rate of the reaction is directly proportional to the concentration, the rate of the forward reaction decreases with time, whereas the rate of the backward reaction increases. நம்மளுக்கு இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குமா. அப்படி டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறதுனால அந்த கான்சன்ட்ரேஷன் கோர்ஸ் ஆஃப் டைமில் நமக்கு கம்மியாகிறதுனால ரேட் ஆஃப் ரியாக்ஷனுமே ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து போக போக டிக்ரீஸ் ஆயிரும், பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டு, அப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து டைமாக டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. At a certain stage, both the rates become equal. ரெண்டு ரேட்டுமே ஈக்குவல் ஆயிரும் equilibrium stateல. From this point onward, there will be no change in the concentration of both the reactants and products with time. அப்போ டைம் எவ்வளோ ஆனாலும் சரி reactants productsோட கான்சன்ட்ரேஷனில் சேஞ்ச் இருக்காது நம்ம பார்த்தோம். அதுதான் என்னது equilibrium state. Let us consider the decomposition of calcium carbonate into lime and carbon dioxide. It is a reversible reaction. இப்போ கால்சியம் கார்பனேட் நம்ம ஒரு எடுத்திருக்கோம் காம்பவுண்டு, அது எப்படி பிரேக் ஆகும், இது வந்து ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன். கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் நம்மளுக்கு இதாகுது, இது வந்து என்னது ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன். The speed of each reaction can be determined by how quickly the reactant disappear. அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை நம்ம எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம்னா, அந்த ரியாக்டன்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து எப்போ வந்து டிஸப்பியர் ஆகுதோ அப்போ தான் அந்த ரியாக்ஷன் நடக்குதுன்றதே தெரியும். அந்த ஸ்பீடே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதோட கான்சன்ட்ரேஷன், அதோட அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம என்னது அது நடக்கிற ஸ்பீடை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். It is how quickly the reactant disappear. If the reaction is carried out in a closed vessel, it reaches a chemical equilibrium. ஒரு closed vesselல வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு chemical equilibrium அட்டைன் பண்ணும். இதே இது ஓப்பன் கண்டெய்னரில் வச்சுருந்தா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எவாப்ரேட் ஆகிற சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம வெளியே போயிடும். ஸோ வந்து அங்கே ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகாது. ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகாமல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எல்லாமே ரியாக்டண்ட்டாக கன்வெர்ட் ஆனால் தான் அது ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க க்ளோஸ்டு வெசல் அப்படின்னு. At this stage, calcium carbonate gives CaO plus CO2. The rate of decomposition of CaCO3, அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சொல்கிறாங்க, டீகம்போசிஷன்ன்றது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், is equal to the rate of combination of CaO plus CO2. CaO plus CO2 கம்பைன் ஆகிறதும் அதோட ரேட்டும் என்னது ஈக்குவலாக இருக்குமா. Not only chemical changes, physical changes also may attain equilibrium. நம்ம வந்து இப்போ பார்க்குறது வந்து என்னது கெமிக்கல் ஸ்டேட்டில் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறது. இதில் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஸ்டேட், அதோட சாலிடாக லிக்விடாக அந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அதுவுமே என்னது ஒரு ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வென் வாட்டர் கெப்ட் இன் அ க்ளோஸ்டு வெசல் எவாப்ரேட்ஸ். ஒரு க்ளோஸ்டு வெசலில் வாட்டர் வந்து வச்சுருக்கோம், இட் ஃபார்ம்ஸ் வாட்டர் வேப்பர். நம்மளுக்கு எப்படி ஆகும், அந்த க்ளோஸ்டு வெசலில் வைக்கும்போது இப்போ ஒரு லிட் கண்டெய்னரே வச்சுருக்கோம், ஒரு கண்டெய்னரில் வந்து நைட்டு ஒரு வாட்டர் மூடி வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த
க்ளோஸ் பண்ண லிட்டில் நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது, நிறைய வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். No water vapor escape out of the container as the process takes place in a closed vessel. இதே இது closed vessel இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த ஒரு வாட்டர் வேப்பருமே வெளியே போகாது, அதுக்குள்ளே பபிள்ஸாக இருக்குமே தவிர்த்து வெளியே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் பில்ட்ஸ் அப் த வேப்பர் ப்ரெஷர் இன் த கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் வேப்பர் ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஒன் டைம் த வாட்டர் வேப்பர் கண்டென்சஸ் பேக் இன் டு liquid water, and when the rate of this condensation becomes equal to that of vaporization, the process attains equilibrium. இப்போ இந்த நம்ம கண்டெய்னரில் வச்சுருக்க வாட்டர் வந்து வேப்பராகவும் மாறுது. அண்ட் இட் கண்டென்சஸ் பேக். அந்த வேப்பராக ஃபார்ம் ஆனது வந்து திருப்பி அகெயின் நம்மளுக்கு என்னது வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. அப்போது இந்த ப்ராசஸ் வந்து அந்த லிட்டு கண்டெய்னர் க்ளோஸ்டாக இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சபிளாக நடக்கிறதுனால இந்த இதில் வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட், கெமிக்கல் சேஞ்சஸில் மட்டும் கிடையாது, ஃபிசிக்கல் சேஞ்சஸுமே ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். At this stage, the volume of the liquid and gaseous phase remains constant. Liquid and gaseous phase ஓட வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஏன்னா இங்கே எதுவுமே எவாப்ரேட் ஆகி வெளியே போகலை. ஆனால் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து ட்ராப்லெட்ஸ்லேருந்து வேப்பர்லேருந்தும் வாட்டர்லேருந்தும் இருக்க ரிவர்சபிள் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. Since it is a physical change, the equilibrium attained is called physical equilibrium. அதனால இந்த ஈக்குலிபிரியம் எப்படி சொல்கிறாங்க, physical equilibrium, chemical equilibrium மாதிரி. Physical equilibrium is a state of a physical change at which the volume of all the phases remain unchanged. நம்ம இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனில் எப்படி ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் சொன்னோமோ இதில் வந்து எப்படின்னா அதோட வால்யூம் இருக்குல்லையே, அந்த வால்யூம் வந்து அன்சேஞ்சாக இருக்கணும். அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லா ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கட்டும். சாலிட் லிக்விட் டு கேஸ், சாலிட் டு லிக்விடாக இருக்கட்டும், லிக்விட் டு கேஷஸாக இருக்கலாம். அதோடைய அந்த ரெண்டு ஸ்டேட்டோட வால்யூம் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாட்டருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, கேஷஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுச்சுன்னா என்னது, கண்டென்சேஷன். ஒரு கேஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி லிக்விட் ஆகும். லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆச்சுன்னா தான் அது கேஷஸாக போகும். அப்போ இது வந்து என்னது, ரிவர்சபிள் ரியாக்ஷனில் இருக்குது. ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம். இனிஷியல் ஸ்டேட்டில் என்ன ஆகுது, வாட்டர் லிக்விட் வந்து வாட்டர் வேப்பராக கேஷியஸாக மாறுது. இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் வந்து என்ன ஆகுது, இந்த கேஷஸாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் என்ன இருக்குதுன்னா, இங்கே இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்மளுக்கு இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அந்த கேஸ்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் ஆகுது. பட் இந்த ஸ்டேட்டில் வந்து லிக்விட் வேப்பராக கன்வெர்ட் ஆகிறதும் வாட்டர் வந்து வேப்பர் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறதும் ஒரே வால்யூமில் நடக்கிறதுனால அது என்னது, ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குன்னா, In a chemical equilibrium, the rates of forward and backward reactions are equal. Forward and backward reactions ஓட ரேட் வந்து எப்படி இருக்கணுமா, ஈக்குவலாக இருக்கணும். The observable properties such as pressure, concentration, color, density, viscosity of the system remain unchanged with time. இது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அதோட ப்ரெஷராக இருக்கட்டும். இப்போ ஒரு கண்டெய்னரே வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸோட ப்ரெஷராக இருக்கட்டும், கான்சன்ட்ரேஷன், அதோட கலராக இருக்கட்டும், டென்சிட்டி, விஸ்காசிட்டி, இது எல்லாமே வந்து டைம் போக போக எப்படி இருக்குமா, அன்சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து என்னது, ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணலை, ஈக்குலிபிரியம்க்குரிய கண்டிஷன் கிடையாது. The chemical equilibrium is a dynamic equilibrium because both forward and backward reaction continue to occur even though it appears static externally. நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காத மாதிரி இருக்கும். வாட்டரில் நம்ம ஒரு வாட்டரில் கல்லிட்டு வச்சுருக்கோன்னா அதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஸ்டாட்டிக்காக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. டைனமிக் ஈக்குலிபிரியமாக இருக்கும். டைனமிக்னா ரொம்பவே எதுன்னு சொல்ல முடியாத ஒரு டைனமிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் the volume of all the phases remain constant. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியமில் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும். Aerated soft drinks contain dissolved carbon dioxide in a pop bottle. Pop bottle சோடா பாட்டில், அதான் aerated soft drinksக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதில் என்னன்னா dissolved carbon dioxide நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. When the bottle is sealed, the dissolved carbon dioxide in form of carbonic acid and gaseous carbon dioxide are in equilibrium with each other. அந்த பாட்டிலை வந்து சீல் பண்ணும்போது, அதாவது லிட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது எப்படி இருக்குன்னா, அந்த டிசால்வ் ஆன கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்போனிக் ஆசிட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கேஷியஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆர் இன் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். கேஷியஸாக இருக்க CO2வும் நம்மளுக்கு டிசால்வாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்போனிக் ஆசிடுமே வந்து எப்படி இருக்குமா, ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த கேன் பாட்டில் வச்சுப்போம். அந்த இதில் இருக்கிறது வந்து என்னது, கார்போனிக் ஆசிட்.
நம்மளுக்கு கேஸை ஃபில் பண்ணி தான் சீல் பண்ணுவாங்க. அப்போ கேஷியஸ் ஸ்டேட்டில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இதுக்குமே நடுவில் என்னது இருக்கும், ஈக்விலிபிரியம் இருக்கும்னு சொல்கிறாங்க. when you open the bottle the gaseous CO2 can escape. அந்த gaseous CO2 என்னாகும் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா gases எல்லாமே என்னது ஹோல்டபிள் கிடையாது, அதனால வந்து அது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்குமா. ஸோ the dissolved carbon dioxide begin to undissolve back to the gas phase trying to replace the gas that was lost. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு இல்லையா, அந்த டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து அதை இப்போ என்ன இருக்குது, அது ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு வேளை எஸ்கேப் ஆகிருச்சு அப்படின்னா இந்த கார்போனிக் ஆசிட் என்ன பண்ணுமா, கேஸாக ட்ரை பண்ணும். கேஸாக ட்ரை பண்ணி எதுக்குன்னா ஈக்விலிபிரியமில் இருக்குது, இப்போ ஆல்ரெடி இருந்த இது போயிடுச்சு அப்படின்னா இதில் தன்னோட கார்போனிக் ஆசிடை கேஷியஸாக மாற்றிட்டு ஒரு ஈக்விலிபிரியமில் இருக்க மெயின்டைன் பண்ணும், ட்ரை பண்ணும். ஸோ த dissolved carbon dioxide begin to undissolve ஆகி back to the gas phase trying to replace the gas that was lost when you open the bottle. That's why if you leave it open long enough it will goes flat. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் வந்து இதுதான். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அது ஃப்ளாட் ஆகிறதுக்கு எல்லா கேஸும் போயிடும். All the carbon dioxide will be gone blown away in the air. ஷேக் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து நம்ம என்ன ஆகுது, எல்லாம் மோர் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும், ஏரில் வந்து ப்ளோன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அயானிக் ப்ராடக்ட் although pure water is often considered as a non-conductor of electricity. நம்மளுக்கு எப்போயுமே என்னது சால்ட் வாட்டர் தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்ட் வாட்டர், பியூர் வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ப்ரீசைஸ் மெஷர்மெண்ட் ஷோ தட் இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டு லிட்டில் எக்ஸ்டென்ட். ஆனால் ஒரு லிட்டில் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். திஸ் கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் ஹேட் ரிசல்டட் ஃப்ரம் த செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். ஏன் அப்படின்னா அங்கே வந்து அயனைசேஷன் ஆஃப் வாட்டர், செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் நடக்குது. வாட்டர் வந்து அயனைஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக அதில் கண்டக்டிவிட்டி இருக்கும். எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானும் இருக்கும்போது ஒரு மினிமல் கண்டக்டிவிட்டியாவது இருக்கும். பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி அயனைசேஷன் இருக்கிறதுனால கண்டக்டிவிட்டி ஒரு லிட்டில் எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கும். செல்ஃப் அயனைசேஷன் ஆர் ஆட்டோ அயனைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் டூ லைக் மாலிகூல்ஸ் ரியாக்ட் டு கிவ் அயன்ஸ். செல்ஃப் அயனைசேஷன் அப்படின்றது என்னதுன்னா ரெண்டு அயனைசேஷன் அப்படின்றது, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஏபி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அயான்ஸாக கன்வெர்ட் ஆகிறது. ஒன்று அது ஏ ப்ளஸ் பி மைனஸாக மாறலாம், இல்லை ஏபின்றது வந்து ஏ ப்ளஸ்ஸாகவும். Ionization is a reaction in which two like molecules react to give ions. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு H2O லிக்விட் மாலிகுல் இருக்குது. அந்த லிக்விட் மாலிகுல் வந்து நம்மளுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா H3O ப்ளஸ் அயனாகவும் OH மைனஸ் அயனாகவும் கன்வெர்ட் ஆகுது. இங்கே மாலிகுல் ஃபார்மேட்டில் ரெண்டு வாட்டர் மாலிகுல் கொடுத்துருக்காங்க. 2 molecules ஆஃப் H2O எப்படி கன்வெர்ட் ஆகுது, H3O ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. In the process of ionization of water, a proton from one water molecule is transferred to the another water molecule. இந்த வாட்டர் மாலிகுலில் இருக்க ப்ரோட்டான் அதாவது H ப்ளஸ் வந்து என்ன ஆகுதான் இந்த H2Oக்கு போகுது. இப்போ இங்கே ஆல்ரெடி H2O இருக்குது, அப்போ ஒரு H ப்ளஸ் ஜாயின் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், H3O ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே வந்து H ப்ளஸ் போயிடுச்சுன்னா OH மைனஸ் மிச்சம் இருக்கும். இங்கே ஏன் நெகட்டிவ் அயான் கொடுக்குறோம், ஒரு அயானை வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு ப்ரோட்டானை வந்து லாஸ் பண்ணியிருக்கு. ஒரு ப்ரோட்டானை லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னது, ஒரு நெகட்டிவ் அயானாக சேஞ்ச் ஆகும். இங்கே ஒரு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுனால அதில் பாசிட்டிவ் அயான் வந்து போடுறோம் நம்ம. The proton gets dissolved in water forming the hydronium ion as shown in the following equation. So ஒரு ஹைட்ரோனியம் அயனும் ஒரு ஹைட்ராக்சைடு அயனும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. In the process of ionization, a proton from one water molecule is transferred to the another water molecule, leaving behind an OH ion. The hydronium ion formed is a strong acid and a hydroxyl ion is a strong base. நம்மளுக்கு இந்த ஃபார்மாக இருக்குல்ல, இந்த ஹைட்ரோனியம் அயனும் ஹைட்ராக்சைடு அயனும் பார்க்கும்போது அதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹைட்ரோனியம் அயனோட நேச்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆசிட்னா என்னது, அக்செப்ட் எலக்ட்ரான். ஒரு ஆசிடோட கேரக்டர் என்னது, இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான். ஒரு பேஸோடது என்னது, இட் ரிமூவ்ஸ் தி எலக்ட்ரான். அயன் ஸ்ட்ராங் ஆசிடாகவும் ஹைட்ராக்சைல் அயன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸாகவும் ஒர்க் அவுட் இதாகுது. ஸோ as fast as they are formed they react again to produce water. இது அகைன் என்ன பண்ணும், ஒரு ஈக்குவல் திருப்பி அது வாட்டர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகி. ஸோ த எக்ஸ்டென்ட் ஆஃப் அயனைசேஷன் இஸ் வெரி லிட்டில் அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி லெஸ். இந்த அயானைஸ் ஆகிற எக்ஸ்டென்ட் வந்து அது எவ்வளோ H2Oலேருந்து H3O ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் அயனைஸ் ஆகிற எக்ஸ்டென்ட் வந்து கம்மியாக இருக்குமா. அந்த கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக அதோட கான்சன்ட்ரேஷனும் கம்மியாக இருக்கும். அதோட கொஞ்சம் தான் வந்து அயனைஸ் ஆகுது அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அயான்ஸோட கான்சன்ட்ரேஷனும் கம்மியாக தான் இருக்கும். த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சில் அயான் இஸ் கால்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னென்னா,
இந்த இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் நம்ம அயானிக் ப்ராடக்ட் தானே. அயானிக் ப்ராடக்ட்டை வந்து KWல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்க அயன்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ப்ராடக்ட் தான் என்ன தான் அயானிக் ப்ராடக்ட். இந்த H3O+-ஐ நம்ம H+னு எழுதலாம். ஏன்னா எவ்வளோ H+ வந்து H2Oக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோ அதுதான் அவ்வளோ H3O+ தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போது இதை நம்ம சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு H+ஓட கான்சன்ட்ரேஷனையும் OH- கான்சன்ட்ரேஷனையும் இது பண்ணுறது என்னது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. Concentration of H3O+ may be simply written as H+, concentration of H+. Thus, the ionic product of water may also be expressed as, இதை வந்து எப்படி எழுதலாம், concentration of H+ into concentration of OH- எழுதலாம். நெக்ஸ்ட் அதோட யூனிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6. இது எப்படி அப்படின்னா, ஒரு கான்சன்ட்ரேஷனை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸுன்றது மோலோட யூனிட் என்னது, மோல். வால்யூமோட யூனிட் வந்து என்னது, மீட்டர் க்யூப். இங்கே வந்து டெசிமீட்டர், ஏன்னா ரொம்ப குட்டியான வால்யூம் சேஞ்சஸ் தான் நடக்குது, பெரிய மீட்டர் அளவுக்கு இல்லை, டெசிமீட்டர் க்யூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது நம்மளுக்கு என்னது கொடுத்துருக்காங்க, ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு இது அப்படின்னா 2 கான்சன்ட்ரேஷனுக்கு இது எப்படி இருக்கும், இது அப்படியே ஸ்கொயராக மாறும். ஸோ மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் 6 ஆகும். 2 × 3 6. இந்த டெசிமீட்டர் பவர் 6 வந்து மேலே போகும்போது எப்படி இருக்கும், மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6 மாறிடும். அப்படி அதனால தான் வந்து எங்களுக்கு நம்ம யூனிட் வந்து இப்படி வந்திருக்கு. 25 டிகிரி செல்சியஸில் இட்ஸ் வேல்யூ இஸ் 1 × 10⁻⁻14 அப்படின்னு சொல்கிறாங்க. 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு அதோட வேல்யூ வந்து 1 × 10⁻⁻14. அப்போ 10⁻⁻14 இதுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ 10⁻⁻7 இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH வந்து 10⁻⁻7. இப்போ ரெண்டுத்தோட டோட்டல் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 1 × 10⁻⁻14, 25 டிகிரி செல்சியஸில் மட்டும்.